ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. இந்த இன்ட்ரடக்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஃபுட்பாலுக்கு நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சேன், அப்படி கிடையாது. நான் என்னோட ஆங்கிள் என்ன, நான் எப்படி ஃபுட்பால் பார்க்குறேன், நான் எந்த டீம்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக இந்த சேனல் இன்னும் ஸ்பேஸ் கிடைக்கல. நான் மேபி ஒரு சில ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் டக்கு குயிக் அப்டேட்ஸ்க்காக. அந்த சாம்பியன்ஸ் லீக் ரூல்ஸ் ஆகட்டும், நியூ ரூல்ஸ் சேஞ்சு, அப்புறம் தாமஸ் டூக்கல் இங்கிலாண்டோட மேனேஜராக சைன் பண்ணாங்க, அந்த அப்டேட்ஸ் ஆகட்டும். ஆர்எல்ஸ் ஒரு இந்த பேலந்தார் வின் பண்ணனே அதுக்கு ஒரு வீடியோ, பேலந்தார் வின்னர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொலாபரேஷன் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து மான்செஸ்டர் யுனைடெடோட நியூ இயரா பற்றி அதோட ஒரு கொலாப் போட்டேன். அதுலலாம் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பேன், நான் எனக்கு இந்த டீம்ஸ் பிடிக்கும், நான் எப்படி சப்போர்ட் பண்ணேன்னு. இருந்தாலும் ஒரு ஃபுல்லாக ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நான் எப்படி ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தேன் அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு சோலோவாக நிறைய கொலாபரேஷன்ஸ் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு சோலோ வீடியோ. ஸோ இது ஒரு மோர் தேன் லைக் ஒரு வீடியோ பாட்காஸ்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம், கொஞ்சம் நிறைய பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபுட்பால் ஒரு 2013 அந்த டைமில் பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். எனக்கு அஃப்கோர்ஸ் லியோனல் மெஸ்ஸி தான் ரொம்ப பிடிக்கும். நான் அதனால எஃப்சி பார்சலோனா சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்சலோனாவோட கல்ச்சர், அவங்க வச்சிருந்த லெஜெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த டீமும் ஒரு நல்ல டீம், நிறைய லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க, லெஜெண்டரி மேனேஜர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சது. அப்படியே பிரீமியர் லீக் சைடு வந்தோம்னா மான்செஸ்டர் சிட்டி அந்த டைம்ல அந்த அக்வேரோ கோல்லாம் இருக்கும், லாஸ்ட் மேட்ச் டேல லாஸ்ட் மினிட்ல கோல் அடிப்பார் அக்வேரோ. அதுல இருந்தே மான்செஸ்டர் சிட்டி கொஞ்சம் பிடிக்கும். ஸோ மான்செஸ்டர் சிட்டி அதே மாதிரி அவங்க ஜெர்சி கலர் ப்ளூ, இதெல்லாம் சும்மா சாதாரண ரீசன் தான். பட் ஒரு பிளேயருக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டீம் சப்போர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு காமனான ரீசன் வச்சு எல்லாருக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்ல, ஒரு டீம் சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஈவன் தோ எனக்கு மான்செஸ்டர் யுனைடெட் மேல ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும், ஆப்போனன்ஸ் மேலே எப்பவுமே நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும். ஹேட்டுன்னு பொதுவாக லைக் அப்படியே டக்குன்னு யாரையும் ஹேட் பண்ண மாட்டேன், ஏதாவது ஒரு சில சின்ன ஹேட்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் சர் அலெக்ஸ் ஃபெர்குசன் நேரா மான்செஸ்டர் யுனைடெட்ல, அதுக்கப்புறம் செல்சி மேலேயும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, ஆர்சனல் மேலே அஃப்கோர்ஸ் ஆர்சி வெங்கரேரா அந்த ரெஸ்பெக்ட், அதனால ஆர்சனல் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. லிவர்பூல் மேலேயும் பெனிட்டஸ் இருந்தார் அந்த ஏரா, அதுக்கப்புறம் கிளாப் வந்தார் அந்த ஏரா. ஸோ எல்லா டீம்ஸுமே மோஸ்ட்லி பிடிக்கும். அதனால உடனே லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கலாய்ப்பாங்க, பிளாஸ்டிக்கா இருக்க டக்குன்னு இந்த டீம் சப்போர்ட் பண்ணுறேன். அது பிளாஸ்டிக்னு கிடையாது, சிட்டின்னு வரும்போது சிட்டி தான். ஸோ இப்போ நான் பார்சலோனாக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன், அப்புறம் எப்படி சிட்டி சிட்டிக்கு ஆல்ரெடி இந்த ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பெப் கார்டியோலா வந்தார். பெப் கார்டியோலா பார்சலோனாவோட பிரைம் டேஸ்ல மேனேஜராக இருந்தார் பார்சலோனாக்கு. அவர் அப்படியே சிட்டி வந்தாருனோடனே இன்னும் சிட்டி அது பிடிக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ரீசன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே மான்செஸ்டர் சிட்டிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி அதான் இந்த பிளாஸ்டிக்னு சொல்லும்போது எண்ட் ஆஃப் தி டே எதுவுமே என்னோட ஊர் கிடையாது. லண்டன் என் ஊர் கிடையாது, மான்செஸ்டர் என் ஊர் கிடையாது, லிவர்பூல் என் ஊர் கிடையாது. நான் ஆஸ் அன் ஆடியன்ஸ் லைக் ஆஸ் அ ஸ்பெக்டேட்டர் இந்தியாவிலேருந்து பார்க்குறேன். என் ஊர்னு வரும்போது சென்னை எஃப்சி அஃப்கோர்ஸ் ஐஎஸ்எல்ல வரும்போது விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு மற்ற எந்த டீம் பிடிக்காது. மேபி கேரளா பிளாஸ்டர்ஸ் சொல்லலாம், அவங்களோட ஃபேன் ஃபாலோயிங் ஃபுட்பாலை இந்தியாவில் அவங்க ஃபேன்ஸ் கொண்டாடுற அளவுக்கு வேறு எந்த ஊர்லேயும் கொண்டாட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். சென்னை எஃப்சி அண்ட் செகண்ட்ல கேரளா பிளாஸ்டர் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்தியான்னு வரும்போது அஃப்கோர்ஸ் நம்ம ஐகான் சுனில் செத்ரி, இந்தியன் ஃபுட்பால் டீம் நான் விட்டே கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் தாண்டி நம்ம ஓவர்சீஸ் போயிட்டு ஒரு ஃபுட்பால் பார்க்குறோம். இந்தியாவில் ஃபுட்பால் அப்படி இப்படி சும்மா இங்கேருந்து டெவலப் ஆகுது, இங்கேருந்து பிளேஸ் வராங்க, அப்படி இப்படி ஏதாவது சொன்னாலும் டெவலப் ஆகலை, ஸ்டில் டெவலப்பிங். அதுதான் இருக்குது, இதுதான் உண்மை, எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம கண்ட்ரி சைடுன்னு வரும்போது இந்தியா வேர்ல்ட் கப்பில் ஆனால் தான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வேர்ல்ட் கப் நீங்கள் பார்க்கும்போது வேற ஏதாவது டீம் தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு பிளேயருக்காக அஃப்கோர்ஸ் இதிலே தெரிஞ்சிருக்கும், அர்ஜென்டினா தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம வேற ஊர்ல லீக் பார்க்குறோம் அப்படின்னா நீங்க இப்போ நிறைய ஃபேமஸான லீக்ஸும் இருக்கு, டாப் 5 லீக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் தான் வரும். அதுல எனக்கு மான்செஸ்டர் சிட்டி பிடிக்கும். அதுக்கு ஓவராலா பார்த்தா பார்சலோனா லலிகால ஆடுற ஸ்பானிஷ் டீம். ஸோ அது பார்சலோனா பிடிச்சதுனால அஃப்கோர்ஸ் லலிகால பார்சலோனா தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு புண்டஸ் லீகான்னு வந்துச்சுன்னா பாயானும் பிடிக்கும், டாட்முண்டும் பிடிக்கும். பாயான் பிடிக்கிறதுனால இவங்களை பிடிக்கக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது, 2 பேரும் பிடிக்கும். அதுக்கப்புறம் சிரியா இட்டாலியன் சைடு வந்தோன்னா எனக்கு ஏசி மிலானோட ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏசி மிலான் பிடிக்கும்னு சொல்லலாம். அகைன் நான் இன்டர் மிலான் அந்த யுவென்டஸ் எல்லாம் கூட ஹேட் பண்ண மாட்டேன், பிடிக்கும். லீக் 1 சைடு நான் வரவில்லை. அஃப்கோர்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு அதனால ஃப்ரெண்ட்ஸ் கல்ச்சர் பற்றி தெரியும். நான் ஃப்ரான்ஸுக்கு போனதில்லை, பட் ஸ்டில் ஃப்ரான்ஸ் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அதுக்காகலாம் அந்த லீக் நல்ல லீக். பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் பாரிஸ் ஊர் பிடிச்சாலும் அது ஒரு நல்ல கிளப் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அவங்களும் கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்சலோனா பிளேஸை டார்கெட் பண்ணி எடுத்துருவாங்க, இல்லைன்னா சும்மா அவங்க கிட்ட இருக்க ஆயில் மணிக்கு அவங்களும் எடுத்துருவாங்க. சிட்டிக்கு வர அடுத்து ஸோ பிஎஸ்சி சொல்கிறேன், அந்த மாதிரி எடுத்துருவாங்க. இருந்தாலும் ஓகே, பிடிக்கணும்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த லீகை நான் ரொம்ப ஃபாலோ பண்ண மாட்டேன். ஓகே பாரிஸ் ஓகே ஜெயிச்சா ஓகே, தோத்தாலும் ஓகே, இல்லைனா ஒரு ஒலிம்பிக் மார்சை சொல்லலாம், அந்த மாதிரி பிடிக்கும். இந்த மாதிரி லைக் எல்லா லீக்ஸ்லையும் பிடிக்கும். போர்ச்சுகல் லீக்னு வந்தால் அஃப்கோர்ஸ் எனக்கு பென்ஃபிகா பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு லீக்ல ஒரு டீம் இருக்கு. இது பிளாஸ்டிக் கிடையாது. அந்த எண்ட் ஆஃப் த டே லாஸ்டா வரும்போது எஃப்சி பார்சலோனா தான். எஃப்சி பார்சலோனா சிட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா பார்சலோனா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். லைக் மெஸ்ஸிக்காக அஃப்கோர்ஸ் பார்சலோனா ஸ்டார்ட் பண்ணி
மெஸ்ஸி போனதுக்கு அப்புறம் அப்படியே சிட்டி சைடு கொஞ்சம் சிட்டி மேட்சஸ் தான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சு. அது வந்து மெஸ்ஸி போயிட்டாரு அதனால திரும்ப பிளாஸ்டிக்கா மாறிட்டேன் அப்படி கிடையாது. மெஸ்ஸி போனதுனால பார்சலோனா பிடிக்காம போல, மெஸ்ஸி அமுச்சு விட்டதுனால தான் பிடிக்காம போச்சு. அவங்க வந்து அந்த லைக் அவங்க பிரைம் டேஸ்ல வந்து லப்போர்ட்டா இருந்தார் பிரசிடென்ட்டா. அதுக்கப்புறம் பார்டாமியோ வந்து கிளப்பே கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சது. திரும்ப இது ஓட்டிங்ல வந்து யாரு அந்த பழைய பிரசிடென்ட் லப்போர்ட்டாவை கொண்டு வந்தனே அந்த பழைய ஏரா அப்படியே வரும் அப்படின்னா எல்லாம் நினைச்சு கொண்டு வந்தாங்க. பிளேயர்ஸ்லேருந்து ஃபேன்ஸ்லேருந்து எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளப் இன்னும் அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. நிறைய லைக் உள்ளுக்குள்ளேயே நிறைய பாலிடிக்ஸ் ஆகி மெஸ்ஸியை வந்து அவரு இருந்து நான் பே கட் கூட ரெடியாக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் எப்படியே சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல பார்சலோனா மேல அந்த ஒரு டைம்ல மட்டும் கொஞ்சம் ஹேட்டட் இருந்துச்சு. அப்புறம் ஷாவி எடுத்துட்டு வந்தாங்க மேனேஜரா. ஓகே இருந்தாலும் பார்சலோனா நம்ம கிளப் தானே அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஷாவிக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ ஹேண்ட்ஸ் ஃபிளிக் வந்து பார்சலோனா நல்லா செட்டிலாவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ என்ன பார்சலோனாவா சிட்டியா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான் நான் சூஸ் பண்றது. ரெண்டு டீமும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த லீக்ல பார்சலோனா தான், அந்த லீக்ல ஆஃப்கோர்ஸ் சிட்டி தான். அப்படிதான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி வேர்ல்ட் கப்னு வந்து அர்ஜென்டினா தான். ஸோ இதான் ஃபுட்பால நான் பாக்குற விதம் இதான். அதே மாதிரி எனக்கு மெஸ்ஸி பிடிக்கும் அப்படின்றதுக்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. ஆஸ் அ பிளேயரா என்னைக்குமே ரொனால்டோ வந்து பிக் மேட்ச் வின்னர், கிளச் பிளேயர், பெரிய சிச்சுவேஷன்ஸ்ல வந்து ஆடுவாரு. அதெல்லாம் ஓகே. ஒரு டைம் மேபி ரியல் லைஃப் கேரக்டர்ல சும்மா வந்து நான் தான் பெஸ்ட் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறது ஒரு சில ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பிடிக்காம இருக்கும். அதுக்காக வேணா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல எங்க ஹேட்டட் காமிச்சிருப்பேன். அதுக்காக ரொனால்டோவே பிடிக்காத அப்படி கிடையாது. பிளேயரா ரொனால்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெஸ்ஸி ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ரொனால்டோ பிடிக்கும். மேரடோனா, பெலேயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் அப்படிதான் நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாரு. அது ஃபுட்பாலுக்கான நார்மலா இருக்கலாம். இந்தியால நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரும் அந்த மாதிரி சொல்லி பார்த்துக்கவே மாட்டீங்க. பெரிய ஐக்கான் வந்து அவங்க உள்ளுக்குள்ள இருக்கலாம் அந்த காம்படிஷன், நம்ம தான் பெரிய ஆள் இருக்கணும், அது எல்லாருக்கும் இருக்கும் தான். அது நம்ம அந்த இடத்துல செல்ஃபிஷா தான் இருக்கணும். பட் அதை வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு விதம் இருக்கு. அது மேபி ஃபுட்பால்ல ஒரு ஃபாரின்ல அதெல்லாம் லைக் காமனா இருக்கலாம். ஆனா நம்ம ஊர்ல இருந்து பார்க்கும்போது அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்காத ட்ரீட்ஸ். மற்றபடி ரொனால்டோ, மெஸ்ஸி ரெண்டு பேருமே பிடிக்கும். அண்ட் நான் அதான் சொன்னேன், பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் மட்டும் கரப்டட் கிளப்னு சொல்றேன். அப்போ நீ சப்போர்ட் பண்ண மான்செஸ்டர் சிட்டி கரப்டட் கிளப் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு நான் பார்க்க ஆரம்பிச்ச டைம்ல எனக்கு அஃப்கோர்ஸ் சர் அலெக்ஸ் ஃபெர்குசன் தான் பெஸ்ட் மேனேஜர். யாரு நீங்க அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா மேனேஜர்ஸும் வருவாங்க யுனைடெட்ல இருக்கும்போது. ஆனா நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்ச டைம்ல அவரோட ஏரா அதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. நான் பார்க்க ஆரம்பிச்ச டைம்ல எனக்கு கார்டியோலா அந்த டைம்ல மேபி பாயான் வந்தாருன்னு நினைக்கிறேன். நான் பார்சலோனா தான் சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லூயிஸ் என்ரிகே வந்தாரு பார்சலோனால. அதுக்கு முன்னாடி தான் கார்டியோலா இருந்தாரு. கார்டியோலா ஆனா எனக்கு அங்க இருந்து பிடிச்சி சர் அலெக்ஸ் அங்க அவரோட லைக் கரியர் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஆனா கார்டியோலா அப்படி கிடையாது. பார்சலோனால பிரைம் பார்சலோனா கொடுத்துட்டு அப்புறம் பாயான் வந்தாரு. சாம்பியன்ஸ் லீக் தவிர மற்ற எல்லா லீகும் அடிச்சாரு பாயான்ல. திரும்ப அதுக்கப்புறம் சிட்டிக்கு வந்தாரு. நான் தான் சொன்னேன், சிட்டி ஆல்ரெடி ஒரு லைக் அப்படியே அவங்களை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது கார்டியோலாவும் வந்தோடனே அப்படின்னு சிட்டி ஃபேன் ஆயிட்டேன். சிட்டியும் லைக் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க சிட்டி வந்து கரப்டட் கிளப்பா இருக்கு, காசு நிறைய இருந்தா யார் வேணா வின் பண்ணலாம். இப்போ ரீசெண்டா நேத்து கூட ஒரு லைக் ஏதோ ஒரு மேனேஜர் சொல்லி கேள்விப்பட்டேன். ப்ரொஃபஷனல் மேனேஜர் நீங்க வந்து கார்டியோலா கிட்ட கொடுக்குற காசை வந்து எங்க அம்மா கிட்ட கொடுத்தா அவங்களும் லைக் சமைச்சு குக் பண்ணி டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி கப்பா அள்ளி எடுத்துட்டு வருவாங்க, இல்ல ட்ராஃபிஸா எடுத்துட்டு வந்து கேபினெட்ல அடிக்க வைப்பாங்க அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர் இப்படியா சொல்லுவாங்க. இது லிட்டரலா எப்படி இப்போ கார்டியோலா கிட்ட ஒரு பொட்டன்ஷியலே இல்ல அப்படின்னா அவரை நம்பி யார் அவ்வளவு காசு கொடுக்க போறாங்க? பொட்டன்ஷியல் இருக்கறனால தானே அவர்கிட்ட காசு கொடுக்க போறாங்க. அவரு ஸ்டார்டிங் டேஸ்ல பார்சலோனால ஆஃப்கோர்ஸ் அவர் வந்த டைம் இல்ல, அதுக்கு முன்னாடில இருந்தே பார்சலோனா லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, பெரிய கிளப் தான். அவரு நிறைய பேர் இது ஒரு லைக் எப்படி சொல்றது குற்றச்சாட்டா வைப்பாங்க. அவர் வந்து சின்ன கிளப் ஏதாவது ஒன்று லீக்ல வந்து ரொம்ப கீழே இருக்காங்க, அவங்கள வேணா மேனேஜ் பண்ணி அவங்கள மேலே கூட்டிட்டு வர சொல்லுங்க அப்படின்னா அது அவரோட எய்ம் இல்லை டூட். நீங்க வந்து பார்சலோனாக்கு மேனேஜ் பண்ணாரு, பாயானுக்கு வந்தாரு, அப்புறம் இது இப்போ மேன் சிட்டில இருக்காரு. அந்த டாப் டீம்ஸ்க்கு அவர் மேனேஜ் பண்ணி நல்ல பொசிஷன்ல வச்சிருக்காரு. அது ஒரு மேனேஜர் எல்லாருமே நீங்க வந்து கீழ இருந்து ஒரு டீம் எடுத்துட்டு வரதுக்கு ஒரு சில மேனேஜர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி மேல இருக்க டீமை அந்த இடத்துல பத்திரமா பாத்துக்கிறதுக்கு ஒரு சில மேனேஜர்ஸ் இருக்காங்க. கார்டியோலா கிட்ட லைக் இப்போ அப்போ ரியல் மேட் நான் கேட்கறேன், ரியல் மேடுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்க? ரியல் மேட் மட்டும் லாஸ் கேலாக்டிகோஸ்னு சொல்லிட்டு வருஷம் பிளேயர் இறக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பிரைம் டைம்ல இருந்தது. அப்போ அவங்க மட்டும் காசு இருக்குன்னா அதுவும் நிறைய காசு கொடுத்து சைன் பண்ண பிளேயர்ஸ்லாம் ரியல் மேட்ல தான் இருப்பாங்க. அப்ப அவங்க மட்டும் காசு செலவு பண்ணி அவங்களுக்கு தானே டீம் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றாங்க. ரியல் மேட்னா ஒரு நியாயம், மேன் சிட்டினா ஒரு நியாயமா? புரியல எனக்கு. மேன் சிட்டி வந்து அதான் அவங்களும் வந்த புதுசுல கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி எனக்கு சிட்டி ஏன் இன்னும் ரொம்ப பிடிக்கும்னா ரியல் மேட் வந்து லிட்டரலா ரியல் மேட்டுக்குன்னு இந்த அவங்க கிட்ட ஸ்ட்ராங் கேரக்டர் இருந்தா போதும் அந்த பிளேஸ் எடுத்துருவாங்க. ஆனா சிட்டி அப்படி கிடையாது. அந்த சிஸ்டம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பெப் கார்டியோலா வந்து அவரோட குரு, ஃபுட்பால்கே குருன்னு சொல்லலாம், யோஹான் கிராய்ஃப் கிட்ட தான் அந்த மாடர்ன் ஃபுட்பால் டாக்டிக்ஸ் எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி மாடர்ன் ஃபுட்பால் இவரோட ஸ்டைல்ல டிக்கிடாக் ஆகட்டும் பார்சலோனால இம்ப்ளை பண்ணது அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. அந்த சிஸ்டம்க்கு ஏற்ற பிளேயர்ஸ் தான் அவங்க ஸ்டார் பிளேயர்ஸாவும் இருக்கலாம், லைக் வளர்ந்து வர பிளேயர்ஸாவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் சக்சஸ் காமிச்சாரு. சிட்டி வந்து மான்செஸ்டர் சிட்டி லிட்டரலா
பெப் கார்டியோலா வரதுக்கு முன்னாடி ரொபர்டோ மான்சினி கீழே அதான் இட்டாலியன் மேனேஜர் அவர்கிட்ட 2021ல இட்டாலி வச்சு அவர் யூரோ வின் பண்ணாரு. அவர் இருந்த டைம்ல 2010-11ல ஒரு FA கப் வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் அது லைக் 33 இயர்ஸ் கழிச்சு ஒரு மேஜர் ட்ராஃபியா தான். அதுக்கப்புறம் 44 இயர்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் லீக் வின் பண்றாங்க ரொபர்டோ மான்சினி கீழே 10-11 அந்த டைம்ல. அப்பதான் அந்த அக்வேரோ கோல் அதெல்லாம் நடந்துச்சு 11-12 சீசன் நினைக்கிறியா. அதுக்கு முன்னாடி வந்து மான்செஸ்டர் சிட்டி வந்து அதாவது 20th செஞ்சுரியிலாம் ஒரு அப்பப்போ கன்சிஸ்டன்டா ரெலகேட்டிவா ஆயிட்டு இருந்தாங்க, லீகை விட்டு வெளில போயிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா ஒரு அண்டர் டாக்ஸ் இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு மிட் டேபிள் அந்த மாதிரி டீம் தான் இருந்தாங்க. அப்பப்போ எப்பயாச்சும் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ரொபர்டோ மான்சினி மோர் லைக் ஷேக் மன்சூர், அதான் அஃப்கோர்ஸ் இட்டாலியன் ஆயில் மணி அவர் எடுத்துட்டு வந்து ஒரு ஆயில் மணி சவுதி ஷேக்கா ஓகே ஏதோ ஒன்று அவங்க வந்து ஃபுட்பாலை அப்போல இருந்து தான் லிட்டரலாக அப்படியே கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சொல்லலாம். அதெல்லாம் ஓகே. சிட்டி ஃபேனாக இருந்து நான் ஒன்றும் சிட்டி ரொம்ப நல்ல கிளப், ஓனர்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவங்க ஆயில் மணி எடுத்துட்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது ஆனால் அந்த டைம்ல ஹிஸ்ட்ரிலாம் அஃப்கோர்ஸ் அந்த சோஷியல் மீடியாலாம் வர ஆரம்பிச்சு நிறைய பேர் அந்த ஹிஸ்ட்ரிலாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி ஃபுட்பாலே ஆரம்பிச்ச டைம்ல எவ்வளவோ கரப்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு, எவ்வளவோ லைக் என்ன சொல்ற அநியாயம் நடந்திருக்கு. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அப்படிதான் இருந்திருக்கு. சிட்டியை எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னால சும்மா சிட்டியை வந்து கரெக்டான கிளப் எல்லாம் அதே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கார்டியோலா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொபர்டோ மான்சினி சைன் பண்றாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் வருது. அதுக்கப்புறம் பெப் கார்டியோலா சைன் பண்ணனே பெப் கார்டியோலா கீழே லிட்டரலா மேன் சிட்டி சொல்ல போனா 2016-17ல இந்த ட்ராஃபிஸ் வின் பண்ணலாம். அதான் ஃபர்ஸ்ட் சீசன் பெப் கார்டியோலாக்கு. அதாவது பாயர்ன் மியூனிக்ல இருந்து பார்சிலோனா சக்சஸ் காமிச்சிட்டு பாயர்ன் மியூனிக்ல சக்சஸ் காமிச்சிட்டு சிட்டி வந்தோடனே 16-17 தான் ஃபர்ஸ்ட் சீசன். அதுல எந்த டைட்டிலும் வின் பண்ணல அன்பார்ச்சுனேட்லி. அப்புறம் 17-18ல பிரீமியர் லீக் வின் பண்றாங்க வித் ரெக்கார்ட் 100 பாயிண்ட்ஸ். அந்த சீசன்ல டோட்டலா 100 பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க. செஞ்சுரியன்ஸ் மாதிரி சொல்லலாம். இப்போ எப்படி ஆர்சனலுக்கு இன்வின்சிபிள் சீசன் ஆர்சின் வெங்கர் கீழே சொல்லாமோ, அதாவது மேட்சஸே தோக்காம அந்த லீக் ஃபுல்லா அந்த இயர் வந்து வெறும் மோஸ்ட்லி வின்ஸ் ஒரு சில டிராஸ் தான் இருந்துச்சு, ஒரு மேட்ச் கூட தோக்கல, இன்வின்சிபிள் சீசன்ஸ் ஒரு ரெக்கார்டா சொல்றோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு ரெக்கார்டு தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிரீமியர் லீக்ல ஒரு கிளப் வந்து 100 பாயிண்ட்ஸ் எடுக்குது. அதுக்கப்புறம் அதே சீசன் வந்து லீக் கப் வின் பண்றாங்க. திரும்ப 18-19ல பிரீமியர் லீக் வின் பண்றாங்க, FA கப் வின் பண்றாங்க, லீக் கப்னா ஆஃப்கோர்ஸ் கேரபாவோ கப், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஷீல்டு வின் பண்றாங்க. 1920ல அந்த 2 சீசன் தொடர்ந்து சாம்பியன்ஸ் ஆனே லீக்ல ஃபர்ஸ்ட் டைம் லிவர்பூல் வின் பண்ணிட்டாங்க. மேன் சிட்டி வந்து அப்பதான் அந்த லாக்டவுன்லாம் கொஞ்சம் வந்து இன்டர்ஃபியர் ஆச்சு. அந்த டைம்ல வந்து வின் பண்ண முடியல. ஸோ அந்த சீசன் விட்டாங்கன்னா அந்த சீசனும் லீக் கப் கம்யூனிட்டி ஷீல்டு வின் பண்றாங்க. 2020-21ல பிரீமியர் லீக் மறுபடியும் வின் பண்றாங்க, லீக் கப் வின் பண்றாங்க. 21-22ல மறுபடியும் பிரீமியர் லீக் வின் பண்றாங்க. 22-23ல பிரீமியர் லீக் வின் பண்றாங்க, FA கப் வின் பண்றாங்க, சாம்பியன்ஸ் லீக் வின் பண்றாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி வந்து 2021-22 அந்த சீசன்ல ஃபைனல்ல போய் தோத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2021 சாரி அதுக்கப்புறம் ஒரு சீசன் விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சீசன் வந்து சாம்பியன்ஸ் லீக் வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் UEFA சூப்பர் கப்பும் வின் பண்றாங்க. திரும்ப 2023-24ல பிரீமியர் லீக் வின் பண்றாங்க. அப்புறம் கம்யூனிட்டி ஷீல்டும் வின் பண்றாங்க. இந்த சீசன் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதுதான் பத்தி நம்ம வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ ட்ராஃபிஸ் வின் பண்ணிருக்காங்க. லிட்டரலா 18 ட்ராஃபிஸ் வின் பண்ணிருக்காங்க. சிட்டிக்கு பெப் கார்டியோலா வந்தோடனே இவ்வளோ பிளேயர்ஸ்க்கு இவ்வளோ காசுலாம் டிமாண்ட் பண்ணியிருந்தா எந்த ஓனர்ஸாக இருந்தாலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எவ்வளோதான் காசு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சக்ஸஸ் காட்ட தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து 115 சார்ஜஸ் இருக்கு. அது கோர்ட்ல வந்து ஓகே முட்டு கொடுக்குறேனே வச்சுக்குவோம். கோர்ட்ல வந்து அதை வந்து ஆமா 115 சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க, பாயிண்ட்ஸ் டிடெக்ட் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கோர்ட்ல அஃபிஷியலாக சொல்லட்டும். அதுக்கப்புறம் கலாய்ங்க. சும்மா இப்போ வந்து 115 சார்ஜஸ் ரியல் மேட்ரிட் கூட தான் சக்ஸஸ் வருது. எனக்கு கூட தான் ரியல் மேட்ரிட் பிடிக்காது. நான் என்ன ரியல் மேட்ரிட் மேல 1 மந்த் கிட்ட ஹேட்டட் காமிச்சா சுத்திட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் சும்மா உங்களுக்கு பிடிச்ச டீம் வந்து சிட்டி போட்டுச்சுன்னா அதுக்காக வந்து சிட்டி வந்து கரெக்டாக கிளப் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓகே ஃபேன்ஸ் என்னவோ சொல்லிட்டு போட்டோம், நம்ம பார்க்கறது நம்ம சொல்லுவோம். என்னோட வேலை வந்து நான் வந்து இந்த டீம் சப்போர்ட் பண்ணேன், இந்த டீம் பயாஸ்டா பேசுவோம் அதுவும் கிடையாது. அதுக்கு நியூட்ரல்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டீம் பயாஸ்டா மறைமுகமா பேசுறது அதுவும் கிடையாது. நான் வந்து இந்த டீம்ஸ் தான் சப்போர்ட் பண்ணேன். கிரிக்கெட்லயும் அதே மாதிரி தான், ஃபுட்பால் அதே மாதிரி தான், சேனலே அதே மாதிரி தான். எல்லாருக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு டீம் சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கும். அந்த டீம் மூலியமா வச்சு நான் வந்து நியூட்ரல்னு வரும்போது நியூட்ரலா பேசுவேன், ஃபேனா வரும்போது ஒரு ஃபேனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பேசுவேன். நியூட்ரல்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பயாஸ்டா பேசுறதும் இல்ல, நான் பயாஸ்டா தான் இருப்பேன், பயாஸ்டா பேசுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம சிட்டி இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்து ஏன் டவுன்ஃபால் ஆனாங்க, அதுக்கப்புறம் அந்த டவுன்ஃபால் ஆனதுலேருந்து இப்போ திரும்ப மீண்டு வருவாங்களா, அது எவ்வளோ நாள் ஆகும், என்ன டாக்டிக்கல் சேஞ்சஸ்லாம் பண்ணணும், அது எல்லாத்தையும் டோட்டலாக பார்க்கலாம். மான்செஸ்டர் சிட்டி டவுன்ஃபால் எங்கே ஆரம்பிக்குதுன்னா எல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் பிரீமியர் லீக் சீசன்ல 9th மேட்ச் சவுத்தாம்ப்டன் கூட ஹோம்ல விளையாடுவாங்க, அதுல 1-0 வின் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் EFL கப்ல டாட்னாம் கூட
ஒரு மேட்ச் வந்துச்சு. அது அஃப்கோர்ஸ் சிட்டி வந்து இஎஃப்எல் வின் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. இஎஃப்எல் வந்து அது இன்னும் சிட்டி வந்து செகண்டரி டீம் தான் அனுப்புறாங்க, போய் தோத்துட்டு தான் வராங்க. இஎஃப்எல் வந்து நம்பிக்கையில் அவங்க அதுவும் நாக் அவுட்ஸ் அந்த செமிஃபைனல்ஸ் ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி கூட போக மாட்டாங்க. ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் இல்லைன்னா அந்த ரவுண்ட் மேட்சஸ் விளையாடும் போதே தோத்துடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டி தேர்ட் ரவுண்ட்ல நினைக்கிறேன், தேர்ட் ரவுண்ட்ல வந்து டாட்னாம் கிட்ட தோத்தாங்க. டாட்னாம் கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் திரும்ப போர்ன்மவுத் கூட 10th மேட்ச் பிரீமியர் லீக்ல 2-1 தோக்குறாங்க. அதே மாதிரி சாம்பியன்ஸ் லீக்ல ஸ்போர்ட்டிங் கிளப் த போர்ச்சுகல் கூட 4-1 தோக்குறாங்க அவேல. 3 அவே மேட்ச் அப்படியே தோத்துறாங்க. திரும்ப 4வது பிரைட்டன் கூட 11th பிரீமியர் லீக் மேட்ச் வருது, அதுலயே 2-1 தோத்துறாங்க. ஸோ 4 அவே மேட்ச் தொடர்ந்து அப்படியே 2-1 2-1 4-1 2-1 அப்படின்னு தோத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹோம்ல விளையாடுறாங்க. 12th மேட்ச் டாட்னாம் கூட மறுபடியும் விளையாடுறாங்க. 0-4 மறுபடியும் டாட்னாம் கூட அடி வாங்கி தோத்துடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சாம்பியன்ஸ் லீக் விளையாடுறாங்க. ஃபெயர்னோட் கூட ஹோம்ல 3-3 அப்படின்னு சொல்லி டிரா ஆயிடுது. இந்த நேத்து வந்து லிவர்பூல் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி நடந்துச்சு, அதை நம்ம லாஸ்டா பேசுவோம். இதுல வந்து இப்ப தொடர்ந்து 6 மேட்சா வந்து அதாவது வின்னே பண்ணல, 5 லாஸ் தொடர்ந்து ஒரு டிரா பண்ணிருக்காங்க. கார்டியோலா கரியர்லயே ஒரு பார்சலோனா இருந்துக்கும் போது அந்த ஏரா ஆகட்டும், அதுக்கப்புறம் பாயான் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரா ஆகட்டும், அதுக்கப்புறம் சிட்டி வந்து அந்த ஏரா ஆகட்டும், மேக்ஸிமம் வந்து அவர் தொடர்ந்து 2 மேட்ச் தான் தோத்துருக்காரு. தொடர்ந்து அவர் 3 மேட்ச் தான் தோத்ததா கூட சரித்திரமே கிடையாது. இங்க வந்து 3 மேட்ச் தோத்தது, 4-5 6வது மேட்ச் டிரா பண்ணாரு. இந்த டவுன்ஃபாலுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் தியரட்டிக்கலா என்ன ரீசன் அப்படின்னா, கார்டியோலாவே ஸ்பீச்ல சொல்லிட்டாரு, அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோக்கும் போதே எங்களுக்கு வந்து தொடர்ந்து அதுக்கு முன்னாடில இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காரு, வின் பண்ணிட்டு இருந்த டைம்ல இருந்தே தொடர்ந்து மேட்சஸ் வருது. ஒரு வீக்ல 3 மேட்ச் ஆடுற மாதிரி இருக்கு. ஃபுட்பால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம். ஒரு வீக்ல ஒரு மேட்ச் இல்ல மேக்ஸிமம் 2 மேட்ச் ஆடுறதுக்கே நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். தொடர்ந்து 3 மேட்ச்லாம் சாம்பியன்ஸ் லீக் ஒரு பக்கம் நடக்குது, பிரீமியர் லீக் ஒரு பக்கம் நடக்குது, இந்த இஎஃப்எல் கப் ஒரு பக்கம் நடக்குது. இந்த மாதிரி இத்தனை டோர்னமெண்ட் நடந்துட்டே இருக்குது. ஒரு சீசன் ஒரு வீக்ல இவ்வளவு மேட்ச் நடக்குது. சரி, அப்ப மத்த டீம்லாம் சக்சஸ்ஃபுல்லா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஆமா, இப்ப இவ்வளவு நாள் கார்டியோலா சக்சஸ்ஃபுல்லா பிடிச்சி தானே வச்சுட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடி டோட்டலா 8 சீசன்ல 6 பிரீமியர் லீக் டைட்டில் வின் பண்ணிட்டாரு. ஒரு சாம்பியன்ஸ் லீக் ரன்னர் அப்ஸ், ஒரு சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ், இது இல்லாம டொமஸ்டிக் ட்ரிபிள், டொமஸ்டிக் குவாட்ரபிள் எல்லாம் அடிச்சாச்சு. இவ்வளவு நாள் அவரும் பிடிச்சி வச்சு தானே இருந்தாரு. பிரீமியர் லீக் எவ்வளவு டஃபஸ்டான ஒரு லீக்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க நீங்க கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்கிறதே பெரிய விஷயம். இவ்வளவு கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய கிளப்ஸ், நிறைய டீம்ஸ், ஃபேன்ஸ், ஆடியன்ஸ் யாருமே ஹிஸ்டரியே பார்க்காத அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டாவும் மான்செஸ்டர் சிட்டியை வச்சிருக்காரு. ஒரு பக்கம் டயர்ட் ஆயிட்டாரோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. பட் லைக் கார்டியோலா இன்னும் லைக் மேனேஜருக்கு இது வந்து ஒரு ஆவரேஜான ஏஜ் தான், ரொம்ப ஏஜ்னும் கிடையாது, ரொம்ப யங்கும் கிடையாது. இந்த டைம்ல டயர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு லைக் அவரோட ஸ்பீச்சஸ்லேயே அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்காரு. பிளேயர்ஸ்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, மேட்சஸ் ரொம்ப அதிகமா வருது, நாங்க ஸ்ட்ரைக் போனா போயிடுவோம், லைக் மேட்சஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, எங்களாலே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது கார்டியோலா ஸ்பீச்சுமே கிளீனா தெரிஞ்சது. ஒரு பாயிண்ட்ல ஒரு செகண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க மான்செஸ்டர் சிட்டி கிட்ட செகண்ட்ல இருந்து தேர்ட் டீம் அம்சா கூட ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு. பட் ஸ்டில் அந்த பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல. என்னதான் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டீம் வச்சு ஆடுற அளவுக்கு ஒரு லைக் லக்ஸுரியா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து எந்த மேனேஜர் எந்த டீமும் கிடைக்காது. ஸோ இவர் அந்த வேற லீக்ஸ் வரும்போது பிளேயர் மேனேஜ்மெண்ட்காக இந்த செகண்டரி டீம், அதாவது இந்த பெஞ்சில் இருக்க டீம் இல்ல இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்க்கு இருக்க பிளேயர்ஸ் அவங்களெல்லாம் வச்சு போனாலும் வின் பண்ண முடியும். இஎஃப்எல் கப்லாம் லாஸ்டா சிட்டி வின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இஎஃப்எல் கப் வின் பண்ணி. ஸோ இஎஃப்எல் எனக்கு தெரியும் கண்டிப்பா தோத்துற போறாங்க. சரி, டாட்னாம் கிட்ட அதுவும் ஓகே தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டவுன்ஃபால் ஆரம்பிச்சது. இது ஒன் ஆஃப் த ரீசன் இது வரைக்கும் நான் சொன்னது. லைக் கார்டியோலா வந்து ஒரு பாயிண்ட்ல சலிச்சுட்டாங்க சிட்டி. கார்டியோலா அவங்க வின் பண்ணணும்ன்ற அந்த எய்ம் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல முடியலையோ, பிளேயர்ஸால எனர்ஜி கொடுக்க முடியல, கார்டியோலால எனர்ஜி கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நான் அங்க போய் பார்க்கல, இங்க இருந்து பார்த்து வரைக்கும் ஸ்பீச்சஸ் வச்சு அவர் அந்த ட்ரைனிங் செஷன்ஸ், மேட்சஸ் அவங்க விளையாடுற விதம் எல்லாம் பார்த்து வச்சு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் செகண்ட் ரீசன் வந்து ராட்ரி மிஸ் ஆகுது. இந்த வருஷம் லிட்டரலா போன வருஷம் அக்டோபர் அந்த டைம்ல வந்து செப்டம்பர் கொடுத்தாங்க. போன வருஷம் 2023 பேலன் தார் கொடுப்பாங்க. எவ்ரி இயர் பேலன் தார் கொடுப்பாங்க, அந்த இயரோட பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து அந்த பேலன் தார் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டைம்ல இருந்து திரும்ப நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து இப்போ போன மாசம் கொடுத்தாங்க. அதுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன், யார் வின் பண்ணாங்க எந்த கேட்டகரியில பேலன் தார் அப்படின்னு சொல்லிட்டு. பெஸ்ட் பிளேயர், பெஸ்ட் கீப்பர், மேனேஜர், அந்த மாதிரி எல்லாருமே. பெஸ்ட் பிளேயர் பேலன் தார் லிட்டரலா அதை எடுத்து கொடுக்கும்போது இது வரைக்கும் மெஸ்ஸி, ரொனால்டோ மாத்தி வாங்கிட்டு இருந்தாங்க. நடுவில் மாட்ரிச், பென்செமா வாங்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து இப்போ ராட்ரி வாங்கியிருக்காரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிட்டி பிளேயர். அப்போ லிட்டரலா உங்க டீமோட பெஸ்ட் பிளேயர், உங்க டீம்ல இல்ல வேர்ல்ட்லயே இப்போ பெஸ்ட் பிளேயர் அவர் தான். அவர் வந்து உங்க டீம்ல இருக்காரு. அப்போ உங்க டீமுக்கு அஃப்கோர்ஸ் பெஸ்ட் பிளேயர். அவரை நீங்க மிஸ் பண்றீங்க. இன்ஜுரி ஆயிடுச்சு, ஏசிஎல் டேரா இருக்கு. அது வந்து திரும்ப அது கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் மேஜரான இன்ஜுரி தான். திரும்ப வந்து அந்த பழைய ராட்ரி பாக்குறதுக்கு பொதுவாக மற்ற பிளேயர்ஸ்லாம் நடந்தா அந்த அவங்களோட பீக் வந்து போயிடும். பீக் ஃபார்ம் வந்து திரும்ப வந்து கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணி திரும்ப வர மாதிரி இருக்கும். ராட்ரிக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி தான். திரும்ப பார்க்க முடியுமா, இல்ல ராட்ரி நல்லா ஃபைட் பண்ணி வராரான்னு பார்க்கணும். அது இன்னும் டைம் இருக்கு. 1 இயருக்கு அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க மெயின் பிளேயரே மிஸ் ஆகுறாரு. நார்மலாவே
ஒரு மிட்ஃபீல்டர், அதுவும் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ராட்ரி மாதிரி எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அவர் இல்லாம இப்போ மெயின் பிளேயர் வர அவர் இல்லாம இப்போ ரொம்ப சிட்டி வந்து அவர் ரொம்ப மிஸ் பண்றாங்க. அந்த இடத்துல அவங்க லைக் குண்டோவனையும் கொஞ்சம் டிஃபென்சிவ் ஆடி பாக்குறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மத்தேயுஸ் நூனஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் ஸ்டில் ராட்ரியை வந்து இப்போதைக்கு சிட்டியால ரீப்ளேஸ் பண்ண முடியல. ராட்ரி இல்லாதது, ராட்ரி இருந்த டைம்லயே அவர் மிஸ் பண்ண மேட்சஸ் ஏதாவது ஒரு 2 மேட்ச் நடுவில் மிஸ் பண்ணாருன்னா அந்த மேட்ச் வந்து சிட்டி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. நமக்கு அதுவே கிளீனா தெரியும். ராட்ரி இருந்த வரைக்கும் நிறைய வின் பண்ணிருக்காங்க. சிட்டியோட இந்த அது ரீசென்ட் சக்சஸ்ல ராட்ரிக்கு ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்கு. ஸோ ராட்ரி மிஸ் ஆகுறது இன்னொரு பாயிண்ட். தென் ஓவராலாவே கார்டியோலாவோட ஐடியாலஜி பார்த்தா பார்சிலோனால இந்த டிக்கி டாக் எடுத்துட்டு வந்தது, அதாவது யோஹான் கிரைஃப் சார் அவங்களோட சிஸ்டம்ல இருந்து அப்படியே லைக் இதை கொஞ்சம் எப்படி சொல்லி இன்ஸ்பயர் பண்ணி இம்ப்ளை பண்ண பார்சிலோனா டிக்கி டாக்கா எடுத்துட்டு வந்தாங்க. டிக்கி டாக்னா ஒன் டச் பாஸ், அதை பத்தி கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணி கேம் எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இப்போ சிட்டில வந்து பியோர் டிக்கி டாக்கா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் பாசிங் நல்லா இருக்கும். சிட்டியோட கேமே அப்படியே லைக் போயட்டிக்கா இருக்கும் பார்க்கும்போது. அதுவும் ஒரு 2-3 இயர்ஸ் பேக்லாம் நீங்க சிட்டி கேம் பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்கலாம். ஃபுட்பால் இந்த கார்டியோலாவோட மாடர்ன் ஃபுட்பால் சிஸ்டம்னா என்ன, பாசிங் வந்து லைக் ஒன் டச்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப நேரம் பால் வச்சு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பொசிஷன் அப்படி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு சில கேம்ஸ் 80% வரைக்கும் பொசிஷன் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சிட்டி பார்க்கும்போது, அதுவும் இப்போ ரீசெண்டா அந்த ஒரு ரூல் வந்துச்சு, பால் வந்து லைக் இந்த டீம் கிட்டயோ இல்லை இந்த டீம் கிட்டயோ இல்லை, அந்த டைம் வேஸ்ட் ஆகிற டைம் இல்லைன்னா நியூட்ரலா ஒரு பாயிண்ட்ல இருக்கும்போது அதெல்லாம் வந்து தனியா ஒரு பொசிஷன்ல வந்து தனியா பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கால்குலேட் பண்ணி எந்த டீமுக்கு அட்வான்டேஜ் வருதோ, இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், ஒரு பிளேயர் வந்து இன்னொரு பிளேயர் பாஸ் பண்றாரு அப்படின்னா அந்த கேப்ல வந்து ஒரு லாங் பாஸ் போறோம்னா அந்த கேப்ல நியூட்ரல் பாயிண்ட்லாம் இருக்கும். இல்லை யாராவது கால் விடும் போது ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நியூட்ரல் பாயிண்ட் அந்த பெர்சன்டேஜ் தனியாக கால்குலேட் பண்ணி அதை வந்து அந்த டைம்ல எந்த டீம் பொசிஷன் வச்சிருந்தாங்களோ அவங்க கூட ஆட் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்தது. இது வந்து இப்போ ரீசெண்டா வந்ததுதான். இந்த யூரோல இருந்து அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க, வேர்ல்ட் கப்ல இருந்து டு பி எக்ஸாக்ட். அதுக்கு முன்னாடியே சிட்டி வந்து நார்மலாவே லைக் ஃபேராவே 80% பொசிஷன்லாம் வச்சிருக்காங்க. பொசிஷன் கேம் வந்து சிட்டிக்கு ரொம்ப முக்கியம், கார்டியோலாவுக்கும் ரொம்ப முக்கியம். பாசிங் நல்லா இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஃபுட்பால் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். சும்மா லைக் ஒரு கவர் பண்றதுக்காக சொல்றேன். இந்த 2 லைக் டிஃபென்சிவ் விங்கர்ஸ் இருப்பாங்க. இங்க மேல லெஃப்ட் பேக் ஆகட்டும் ரைட் பேக் ஆகட்டும் மேல ஓடுவாங்க. 2 லைக் டிஃபெண்டர்ஸ் வந்து கரெக்டா சென்டர்ல எப்பவுமே இருப்பாங்க. ஒருத்தர் கொஞ்சம் மேல இருப்பார். ரூபன் டியாஸ் தான் அந்த டிஃபென்ஸ் லைனை வந்து கமாண்டிங்கா லீட் பண்றவரு. அதுக்கப்புறம் மேல வந்து விங்கர்ஸ் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இந்த சைடு ரியாட் மாரஸ் இருப்பாரு, பெர்னார்டோ சில்வா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கலாம் போது நடுவில் ஒரு பாயிண்ட்ல சிட்டி கிட்ட ஸ்ட்ரைக்கர் இல்லாம போயிடுச்சு. கேப்ரியல் ஜீசஸ் வச்சு ட்ரை பண்ணாங்க, பட் ஸ்டில் ஒரு பியோர் ஸ்ட்ரைக்கர் இல்ல. அந்த 2020-21 சீசன் நினைக்கிறையா, அந்த இல்ல 21-22 சீசன் ஸ்ட்ரைக்கர் இல்லன்னும் போது அப்போ வந்து சிட்டி வந்து அவங்க பாசிங்கை மட்டும் வச்சே அந்த இயர்லாம் டிராஃபிஸ் வின் பண்ணாங்க. ஒரு மெயின் ஸ்ட்ரைக்கரே இல்ல, ஆனா பாசிங் மட்டும் வச்சு வின் பண்ணாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு சிட்டியோட பாசிங் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஹாலண்ட் வந்தாரு. அதுக்கப்புறம் கேம் இன்னும் டோட்டலா அப்படியே மாறிடுச்சு. ஹாலண்ட் லைக் நீங்க பாசிங் மட்டும் போட்டு ஹாலண்ட் கிட்ட கொடுத்துட்டா ஹாலண்ட் வந்து கோல் அடிச்சு முடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ கொஞ்சம் அப்படியே அந்த டிரான்சிஷன் மாறிச்சு. சிட்டி ஆன் அண்ட் ஆல் நல்ல செட்டிலா இருந்தாங்க. இந்த டாட்னா மேட்ச் அஃப்கோர்ஸ் நான் திரும்ப சொன்ன மாதிரி EFL தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க. எண்ட் ஆஃப் த டே சுத்தி அந்த மேட்சஸ் நிறைய வருது, ஹெக்டிக் ஷெட்யூலா இருக்கு, அங்கதான் வந்து நிக்குது. மோர் ஓவர் நேற்று லிவர்பூல் மேட்ச் எல்லாம் பார்த்தா ஆஸ் எ சிட்டி ஃபேன் எனக்கே சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. தயவு செஞ்சு ரொம்ப கேவலமான லாஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடாதீங்கடா. அப்படிதான் இருந்தேன் நான் மேட்சுக்கு முன்னாடி. ரொம்ப பெரிய கோல் டிஃபரன்ஸ்ல தோத்துட்டு வந்துடாதீங்க அப்படிதான் இருந்தேன். ஆனாலும் இன்னொரு சைடு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சிட்டி ஃபேனா இல்ல, கார்டியோலா ஆஸ் அ பர்சன் அவரோட ஐடியாலஜி பார்த்து அவர் நிறைய டைம்ஸ்ல அந்த கிளச் சிச்சுவேஷன்லாம் வந்திருக்காரு. நிறைய வாட்டி சாம்பியன்ஸா வந்து சிட்டி வந்து கார்டியோலா டைம்ல 2-3 வாட்டி ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச் டேல தான் வந்து வேணுன்ற சமயத்துல கரெக்டா வந்து வின் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி லிவர்பூல் கிட்ட வின் பண்ண முடியாது. ஆர்னே ஸ்லாட் வந்து பக்காவா செட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ லிவர்பூலுக்கு ஹான்சி ஃபிளிக் பார்சிலோனாக்கு பக்காவா அமைஞ்சாரு இந்த சீசன். அதே மாதிரி ஆர்னே ஸ்லாட் வந்து லிவர்பூலுக்கு பக்காவா அமைஞ்சாரு. அவர்கிட்ட சரி வின் பண்ண முடியாது, பிரெஸ்ஸிங் பயங்கரமா இருந்துச்சு லிவர்பூலுக்கு இந்த சீசன் ஃபுல்லா. ஆர்னே ஸ்லாட் வந்ததுக்கு அப்புறம் பொதுவாகவே கிளாப் இருக்கும்போது கார்டியோலா இருக்கும்போது 2 டீமுக்கும் பிரெஸ்ஸிங் பயங்கரமா தான் இருக்கும். ஸ்டில் ஆர்னே ஸ்லாட் வந்தோடனே இன்னும் பயங்கரமாயிடுச்சு லிவர்பூலுக்கு. அதெல்லாம் அது இருக்கும்போது இந்த மேட்ச் போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் டிரா வச்சு பண்ணிட்டு வந்துருவாங்கன்னு நினைச்சேன். இல்ல மேக்ஸிமம் ஒரு 2-1 ஒரு 1-0 ஒரு 3-2 கூட கொஞ்சம் ஒரு 2-2 2-1 ஒரு 1-0 அந்த 2-2 டிரா இல்ல 1-1 டிரா இல்ல 1-0 தோப்பாங்க இல்ல 2-1 தோப்பாங்க அப்படிதான் நினைச்சு வச்சிருந்தேன். இந்த 4 ஸ்கோர் லைன்ல ஏதோ ஒன்று தான். அது 2-0 வின் பண்ணிருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஆனா லைட்டா டிஃபரன்ஸ் இருக்குதான். ஆஃப்கோர்ஸ் நேத்து மேட்ச் பார்க்கும்போது கான்பிடென்ட்டாவே இல்ல. சிட்டி எப்பவுமே கான்பிடென்ட்டா டாமினேட் பண்ணுவாங்க. லிவர்பூல் கூட நேத்து அவங்க அதை டவுன்ஃபால் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் டவுன்ஃபால் ஆகுறதுன்றது வந்து எல்லா டீமுக்கும் வின்னிங் அண்ட் லூசிங் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். எல்லா டீமுக்கும் ஒரு டவுன்ஃபால் பீரியட் இருக்கும், எல்லா டீமுக்கும் ஒரு பீக் பீரியட் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல என்னதான் பண்ணாலும் அந்த டவுன்ஃபால் பீரியட் சொல்றேன், என்னதான் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. சிட்டி கிட்ட பிளேயர்ஸ் ராட்ரி மிஸ் பண்றாங்க. ராட்ரி இல்லாம மற்ற பிளேயர்ஸ்லாம் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ இந்த மேட்சஸ்லாம் தோத்ததுனால அந்த மேட்சுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா
அந்த பிளேயரோட ஆப்போசிஷன் பிளேயர் வந்து ஓவர்டேக் பண்ணியிருப்பாங்க. அது தோத்தா பின்ன அப்படிதான் ஸ்டாட்ஸ் காட்டும். நல்லா ஆடி தான் வின் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ சிட்டி பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இல்லை அப்படின்னா சொல்ல மாட்டேன். கார்டியோலாவும் அதே மாதிரி எப்பவுமே அவர் பண்றதா கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு பாயிண்ட் அந்த டவுன்ஃபால் ஃபேஸ் வந்து சிட்டி இப்போ லைக் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் நேத்து தான் திரும்ப லிவர்பூல் மேட்ச் பார்க்கும்போது கான்ஃபிடன்ஸ் சுத்தமா இல்ல. லைக் அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் கோல் டக்குன்னு அடிச்சாங்க லிவர்பூல், ஒரு ஏர்லி கோல் சொல்லலாம். அதுக்கப்புறம்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற ஸ்டேஜ்ல ஆனா கொஞ்சம் திரும்ப கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த சாலிடான அந்த டாமினேஷன் காட்டினாங்க, கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க. ஹாஃப் டைம் எண்ட்லலாம் கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஸோ 1-0 ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. செகண்ட் ஹாஃப்லேயே திரும்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க சிட்டி. லிவர்பூல் வந்து நல்லா பிரஸ் பண்ணாலும் எனக்கு இருந்தாலும் சிட்டி அந்த பழைய சிட்டி வந்து பார்க்க முடியல. அஃப்கோர்ஸ் அதனால தான் தோத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிக் பாயிண்ட் தான், பட் ஸ்டில் சொல்றேன். லைக் அந்த பாசிங் ஆகட்டும், டாமினேட் பண்ணுவாங்க. லிட்டரலா எந்த ஆப்போனட் வந்தாலும் டாமினேட் பண்ணுவாங்க. மேபி ஒரு ரியல் மேட்ரிட் கிட்ட தோப்பாங்க யூசிஎல்ல, அதே மாதிரி லிவர்பூல் கிட்ட தோப்பாங்க. பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எந்த ஆப்போனட் வந்தாலும் டாமினேஷன் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் சிட்டி கிட்ட அந்த கான்ஃபிடன்ஸும் பார்க்க முடியல, டாமினேஷனும் பார்க்க முடியல. அந்த ஒரு கோல் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்க ஃபைட் பண்ணி. நான் அப்போ கூட நினைச்சேன் லாஸ்ட்ல வந்து ஒரு எப்படியும் ஒரு 1-1 டிராப் பண்ணிடுவாங்க, இல்ல 2-1 வின் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா நல்லா திரும்ப கேட்ச் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, நல்ல டாக்டிக்ஸோட இறங்கினாங்க. பட் தென் பெனால்ட்டி வந்துச்சு. பெனால்ட்டில அஃப்கோர்ஸ் சாலா வந்து இன்னொரு கோல் அடிச்சு 2-0 எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அந்த என்ன சொல்றது, சிட்டி வந்து இப்போதான் டவுன்ஃபால்ல இருக்காங்க. இதெல்லாம் நான் சொன்ன இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ்லாம் தான் லைக் சிட்டிக்கு இப்போதைக்கு வீக்னஸா இருக்கு. திரும்ப வரணும். இப்போ அகைன் மறுபடியும் ஹெக்டிக் ஷெட்யூல் தான் வருது. இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் வித் இந்த திரும்ப இன்னொரு 3 டேஸ்ல 5th அன்னைக்கு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட ஒரு ஹோம் கேம் இருக்கு, பிரீமியர் லீக் ரவுண்ட் 14. அதுக்கப்புறம் திரும்ப கிறிஸ்டல் பேலஸ் கூட ஒரு அவே கேம் இருக்கு. 7th லிட்டரலா 5th ஒரு மேட்ச், ஒரு நாள் கேப், திரும்ப 7th இன்னொரு மேட்ச். அதுக்கப்புறம் வீக் நடுவில் யுவென்டஸ் கூட ஒரு அவே மேட்ச் சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கு. திரும்ப ஒரு 3 நாள்ல யுனைடெட் கூட மான்செஸ்டர் டார்பி இருக்கு, அகைன் பிரீமியர் லீக் மேட்ச். அதுக்கப்புறம் ஒரு 6 டேஸ் கேப்ல ஆஸ்டன் வில்லா கூட ஒரு அவே மேட்ச் இருக்கு பிரீமியர் லீக்ல. அதுக்கப்புறம் ஓகே, அந்த நடுவில் ஒரு 5 to 6 டேஸ் வீக்லி ஒரு மேட்ச்ன்ற அளவு கேப் வருது. பட் இந்த ஹெக்டிக்கா ஒரு 4 மேட்ச் அடுத்து வருது. சிட்டி வந்து அவங்க எதுல ஸ்ட்ராங், பாசிங், அதுக்கப்புறம் டாமினேஷன், அதாவது பொசிஷன் வச்சிருப்பாங்க, ஒரு சாலிடா இருக்கும். பொசிஷன் வச்சு அவங்க போய் லாங் ஷாட் எடுக்கிறதெல்லாம் சிட்டி லைக் எப்பயாச்சும் லாங் ஷாட்ஸ் கோல்ஸும் அடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் பொசிஷன் வச்சு இருந்தாலும் லாங் ஷாட் அடிச்சா ஒரு பயம் வரும். ஆனா சிட்டி வந்து வச்சிருக்க பொசிஷன் அண்ட் டாமினேஷன்லயே சிட்டியை பார்த்தா ஒரு பயம் வரும். அதனால சுத்தமா லிவர்பூல் பண்ணவே விடல. அப்பப்போ கொஞ்சம் டாமினேட் பண்ணாங்க. கேப்ஸ் இன்னும் நல்லா பிக் பண்ணணும். ஹாலண்ட் தான் வந்து முக்கியமா நிக்கிறார். ஏன்னா இப்போ அவரை நம்பி தான் கீழே பாசிங் ஃபுல்லா போட்டாலும் மேல அவரு தான் ஷோர் ஷாட் கோல் ஸ்கோரர். அவர் வரணும். ஹோப்ஃபுல்லி இப்போ 7 மேட்ச் ஸ்ட்ரீக், 7 மேட்சா வின்னே பண்ணலாம். 5 மேட்ச் தொடர்ந்து தோத்தாங்க. 6வது மேட்ச் டிரா ஆச்சு ஃபைனல் கூட யூசிஎல்ல. திரும்ப இப்போ 7வது மேட்ச் வந்து லிவர்பூல் கிட்ட தோத்துருக்காங்க. டவுன்ஃபால் ஃபேஸ்ல தான் இருக்காங்க. கார்டியோலா டைம்ல கரியர்லயே நான் தான் சொன்னேன், அந்த மேக்ஸிமம் தொடர்ந்து 2 மேட்ச் தோத்துருப்பாரு. அதுக்கப்புறம் 3rd மேட்ச் எல்லாம் கூட பெருசா தொடர்ந்து 3 மேட்ச் எல்லாம் தோத்தது கிடையாது ஒரு கரியர்ல. 7 மேட்ச் தொடர்ந்து வின்னே பண்ணல. அதுல 5 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டாரு. டிரா அகைன் இன்னொரு லாஸ்னா பார்க்கலாம். சிட்டி டவுன்ஃபால்ல தான் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்ன இந்த அஃப்கோர்ஸ் ராட்ரி இல்லாம இப்போ நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணி யாரோ ஒரு பிளேயர் டிஃபென்சிவா கீழே நிக்க வச்சு வேற வழி இல்ல, இருக்க ரிசோர்சஸ் வச்சு விளையாடி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த பாசிங் இன்னும் கொஞ்சம் இருக்கணும். மெயினா கான்ஃபிடன்ஸ் வரணும். 7 மேட்ச் எந்த டீமா இருந்தாலும் இந்த டைம்ல கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். லிவர்பூல் மேட்ச்ல கூட பார்த்தோம், திரும்ப அகைன் வந்தாங்க. பட் அது போதலன்னு தான் சொல்லணும். பெனால்ட்டி கொடுத்தாங்க. பெனால்ட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அப்படியே கான்ஃபிடன்ஸ் டோட்டலா போயிடுச்சு. கான்ஃபிடன்ஸ் இருந்தாதான் பாசிங் நல்லா போட முடியும். அதுக்கப்புறம் அந்த ஒரு டாமினேஷன் காட்ட முடியும். இதெல்லாம் காமிச்சு சிட்டி திரும்ப கம்பேக் பண்ணுவாங்க நம்புறேன். இந்த அடுத்து 4 ஹெக்டிக் ஷெட்யூல் இருக்கு. ஹோப்ஃபுல்லியா சிட்டி வந்து திரும்ப கம்பேக் பண்ணுவாங்க. என்ன மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு சில மேன் சிட்டி ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.